வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹாட்டான சூப் ரெசிபி தான், அதுவும் வெஜிடபிள் சூப் ரெசிபிங்க. இது டல்லாக இருக்க சமயத்தில் இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சு பாருங்க, ரொம்பவே பிரிஸ்காகவும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். நம்ம வெஜிடபிள்ஸை இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம வேக போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி தான் நான் வச்சுருக்கேன் அடுப்பில். நான் 3 டம்ளர் சேர்த்தின பிறகு இது கொஞ்சம் ஹீட் ஆகிற அளவுக்கு வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஹீட் ஆனால் போதும். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு, லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் பீன்ஸ் ஒரு 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு கேரட் மட்டும் நான் தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த ஒரு கேரட்டையும் இது கூட நான் சேர்த்திக்கிறேன். இது கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கேபேஜ் சேர்த்தலாம், இல்லை பட்டாணி சேர்த்தலாம், கேப்சிகம் சேர்த்தலாம், எது வேணாலும் சேர்த்திக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். பட் நான் இன்றைக்கி இந்த 2 வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ மூடியை போட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அடுப்பில் வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற அந்த கேப்பில் நான் ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நம்ம இடிக்கிற கல்லை போட்டு நல்லா இடிச்சுக்கிறேங்க. இது இந்த மாதிரி தட்டி செய்யும் போது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வெங்காயத்தை தட்டி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 பல் பூண்டு மட்டும், 4 வெங்காயம் 2 பல் பூண்டு தான் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக அரைச்சும் செய்யலாம். தட்டி எடுத்தோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. அதனால தான் நான் ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு தட்டி எடுத்தால் போதும், ரொம்ப மையாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை நம்ம வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து தான் நம்ம சூப் வைக்க போகிறோம். நம்ம சூப்போட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. இது கூட நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க. கூடவே நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம உடம்புக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்யூனிட்டியும் அதிகரிக்கணும்னா இந்த மாதிரி சூப்ஸ் வச்சு குடிக்கலாம். அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே நல்லதுங்க. நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்திருக்கோம். இது கூடவே 1 டீஸ்பூன் வரைக்கும் நான் சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். இந்த சீரகத்தூள் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடிச்சு வச்சிருக்க சீரகத்தூள், இது நான் வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தான். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு மூடியை போட்டு மறுபடியும் நம்ம வேக விட்டுறலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கட்டிகள் இருந்ததுன்னா நம்ம சூப்பும் நல்லா இருக்காது, கெட்டி கெட்டியாக இருக்கும். அதனால் இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துட்டேன், எந்த கட்டிகளும் இல்லை. இதை நம்ம இப்போ சூப்பில் சேர்த்திக்கலாம். நம்ம சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா எந்த கட்டிகளும் சேராது. நம்ம சூப்போட கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகும். இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துறோம். வெறும் தண்ணியாக குடிக்கிறத விட கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்குங்கிறதுக்காக நம்ம சூப்பில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துறோங்க, வேற எதுக்காகவும் கிடையாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சூப்போட கன்சிஸ்டன்சி பாருங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம இதில் ரிமைனிங் உப்பை சேர்த்திடுறோம். 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திருக்கேன், மிளகு தூள் சேர்த்திருக்கீங்க.
இப்போ இதை சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்துறதுனால, கடைசியாக சேர்த்துறதுனால நம்மளுக்கு சளியோ இல்லை இருமலோ ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் தொண்டைக்கு இதமாக இருக்கும் இந்த சூப்பை. அதுவும் நம்ம மிளகுத்தூளில் இருக்கிற காட்டை வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகுத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்திக்கோங்க. இது பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இந்த மிளகுத்தூள்லாம் சேர்த்தி. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்தி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் வந்து இதை மூடி வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சூப் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக ஹாட்டாக இருக்குது. நம்ம வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் சேர்த்தி பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டைக்கோஸ், பட்டாணி எல்லாம் சேர்த்தி கூட பண்ணலாங்க. சூடான மற்றும் சத்தான வெஜிடபிள் சூப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் ஒரு சிப் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேங்க. நம்ம குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், இதமாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா எனக்கு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla.